Good morning, students. Today we are going to see about the continuation part of the chapter 11, network examples and protocols. லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம் அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன சொல்லியிருந்தோம்? ப்ரோட்டோகால்ஸ்னால் செட் ஆஃப் ரூல்ஸு, ஒரு ப்ரொசீஜர். ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணும்போது சென்டருக்கும் ரிசீவருக்கும் இந்த ப்ரோட்டோகால்ஸ் அதாவது ஐபி நம்பர் மஸ்ட் நீடுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் ப்ரோட்டோகால்ஸு. அப்புறம் இன்டர்நெட்னால் என்ன, இன்ட்ராநெட்னா என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்னென்னு படித்தோம். இன்டர்நெட்னா வேர்ல்டு வைட் வெப்பு, இன்ட்ராநெட் அப்படிங்கிறது வித்தின் அ கேம்பஸ், அண்டு எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது வித்தின் அ கேம்பஸ்குள்ளேயே இருக்கலாம், பட் இல்லை வேர்ல்டு வைடாக இருக்கலாம். பட் என்னது, நான் ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி பர்பஸோட யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ராநெட். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மொபைல் நெட்வொர்க்ஸ். இப்போ எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது, இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் ஆல்சோ. இப்போது நீங்கள் ஒரு மொபைலுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, மொபைலுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கியிருப்போம். இப்போ சிம் கார்டு வாங்கும்போது ஒரு பர்டிகுலர், இப்போ சென்னை, காஞ்சிபுரம், இது மாதிரி ஒரு ஏரியா வைஸ் நீங்கள் சிம் கார்டு வாங்கியிருப்போம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது இப்போது கேட்க மாட்டாங்க, முன்னாடி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எது பிளேஸில் வந்து இது வந்து சென்னை சிம்மா இல்லை வேறு ஊருக்கு சிம்மா, அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் அதை ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு சிம் கார்டு வாங்குகிறோம் பிளேஸ் இருக்குது இல்லையா, அதுதான் பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் இப்போ இந்த ஊர்லேருந்து சென்னை போகும்போது, இப்போ திருவள்ளூர் சிம்மாக இருக்கும், பட் நீங்கள் சென்னை போகும்போது நமக்கு என்ன காமிக்கும், ரோமின்னு காமிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் பேஸ் ஸ்டேஷனை விட்டு நீங்கள் அனதர் ஒரு ஸ்டேஷனுக்கு, அதாவது மொபைல் நெட்வொர்க்கு போகிறீங்க அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு சிம் கார்டு வாங்குகிற பிளேஸ். நமக்கு மொபைலுக்கு என்ன வேணும் அப்படின்னா நெட்வொர்க் வந்து கிடைக்கணும். நெட்வொர்க் கிடைச்சாதான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான். இப்போ நீங்கள் வந்து பேஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னா நியர்பையில் இருக்கிற வேறு ஸ்டேஷன் ஏதாவது நெட்வொர்க், நிறைய டவர்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே நிறைய டவர்ஸ் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால தான் இந்த இப்போ ஸ்பீடப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா 2G 3G 4G, அதே மாதிரி இப்போது அந்த ஸ்பீடப் இப்போ நான் லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய ப்ராசஸ் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முன்னாடி ப்ராசஸ் கொடுத்தோம் அப்படின்னா லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் 2G 3Gயில். பட் இப்போ இந்த 4Gயில் பார்க்கும்போது எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராசஸ்ன்னு கொடுத்த பிறகு ஒரு டவுன்லோடு கொடுத்த உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டவர் ஸ்டேஷன் உங்களுக்கு நெட்வொர்க் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வித்தவுட் டிலே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு பேஸ் ஸ்டேஷனு. ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அவங்க இருக்கிறாங்க, இப்போது அவங்களோட சிம் கார்டோட ஊர் எந்த ஊரில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம், அது இப்போ ட்ரூ காலர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ ட்ரூ காலரில் நமக்கு என்ன விசிபிள் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்கேஸ் ட்ரூ காலர் வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோடய நேமு ப்ளஸ் நான் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே எனக்கு விசிபிளாக காமிக்குது. ஸோ மொபைல் நெட்வொர்க்ஸ்னால் என்னென்னா, a mobile network is a cellular network as it is made up of a large number of signals area called cells. These cells join to form a large coverage area. Users can cross in different cells without losing the connection. Within each cell there is a base station which send and receive the mobile signals. A mobile device will connect to the nearest or least base station. The base stations are connected to digital exchange where the communication is sent to the other telephone. சரி, நம்ம சொன்னது தான் இப்போது தியரட்டிக்கலாக கொடுத்துருக்குறாங்க. டேட்டா நெட்வொர்க் cells will often to smaller in large towns as the number of users in the area is more. ஸோ இப்போ சென்னையில் இருக்கும்போது
யூசர்ஸ் வந்து அதிகமாக இருப்போம். எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கும். இப்போ வில்லேஜ் ஏரியாலையுமே எல்லார்ட்டையுமே இருக்கும். பட் நமக்கு டவர் வந்து வில்லேஜ் ஏரியாவில் என்ன இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே இங்கே சிட்டியில் கம்பேர் பண்ணும்போது வில்லேஜில் அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த டவர்ஸை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு டவர் கிடைக்கலன்னு சுற்றிட்டே இருப்போம் இல்லையா, அதான் ரீசன். Communications over mobile network is made up of voice, data, images and text messages. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எம்எம்எஸ், எஸ்எம்எஸ், அப்புறம் வீடியோ கால். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நாட் ஓன்லி வாய்ஸ், மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர், டேட்டா, அதாவது டெக்ஸ்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், பிக்சர்ஸ், இமேஜஸ், இது மாதிரி நிறையா வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் த்ரூ மொபைல் மூலயமா. Mobile networking assigned to the technology support voice data network connectivity using a radio transmission solution. The common application of mobile networks is mobile phones, tablets, etc. In past, wireless communications largely used circuit switching to carry only voice over a network, but now currently both data and voice are being transmitted over both circuit switched networks and packet switched network. இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது தான் நம்ம மொபைலில் வந்து முன்னாடி என்ன பண்ணிப்போம், ஒரு நல்ல குண்டா செங்கல் மாதிரி ஒரு ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அப்படி இல்லை, ஸ்டைலிஷாக என்ன பண்ணுறோம், ஃப்ளாட்டாக மொபைல் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் முன்னாடி என்ன பண்ணுவோம், லேண்ட்லைன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லேண்ட்லைனுக்கு நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நமக்கு ஒயர் கனெக்ஷன்ஸ் வேணும். ஸோ அதுதான் அப்போ என்ன வந்து ஒன்லி வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் என்னால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் இப்போ மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், நம்ம டெக்ஸ்ட் மெசேஜை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ணவும் சென்ட் பண்ணுறதுக்கும் ஏபிளாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்லேருந்து இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து பேக்கெட்டாக சென்ட் ஆகும். இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், நீங்கள் அனுப்புகிற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு 4 or 5 பேஜஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நம்ம 1 by 1 சென்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், மிஸ்மேட்சாக வந்து விழுறதுக்கு ரீசன் இருக்குது. ஓகேவா? ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து பேக்கெட்டாக சென்ட் ஆகும். சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது வாய்ஸ் மட்டும்தான். இட்ஸ் அனலாக் மெத்தடு. அப் அண்ட் டவுன்ஸ். இப்போ நான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கையை அமுத்திட்டு பேசினாங்களே எனக்கு வாய்ஸோட வால்யூம் என்ன ஆகும், லோ ஆகும். ஸோ நான் நல்ல பக்கத்தில் வந்து போல்டாக பேசினேன், வாய்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் எனக்கு போகிறது இல்லையா, அதுதான் அனலாக். பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கும்போது டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது பேக்கெட்டாக. ஸோ இதுதான் இந்த அனலாக் டிஜிட்டல் சர்க்யூட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மொபைல் நெட்வொர்க்கில் எப்படி ஜென்ரேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம சொன்னோம் 1G 2G 3G 4Gன்னு அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் வருது இல்லையா, ஸோ அது எப்படி வந்து இம்ப்ரூவைஸ்டு ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த மொபைல் நெட்வொர்க்கில் இப்போ படிக்க போகிறோம். ஸோ ஜென்ரேஷன் மொபைல் நெட்வொர்க்ஸ் ஆஃப் ஏரியா ஆர் ஃபாலோ என்னென்ன ஜென்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இப்போது 1981 NMT லான்ச். செகண்ட் ஜென்ரேஷன் எங்கள் 2G 1991 GSM. Second to third generation bridge GPRS launch, and then third generation 2003 UK 3G launch, fourth generation 2007, fifth generation 2019. ஸோ இப்போ மாதிரி எதுனா ஃபைவ் ஜென்ரேஷன்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா 1981 ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது. டியூரிங் த இனிஷியல் பீரியட்ஸ் த மொபைல் சிஸ்டம்ஸ் வேர் பேஸ்டு ஆன் அனலாக் டிரான்ஸ்மிஷன்ஸ். NMT stands for Nordic Mobile Telephone Communications. They had a very low traffic density of 1 call per radio channel and a very poor voice quality, and they used unsure and unencrypted transmission, which leads to the spoofing of its identities. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் என்னால் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு மெம்பர்ஸ் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். பிகாஸ் அப்போது வந்து நமக்கு இந்த மாதிரி
நிறையா டவர்ஸ் வந்து இல்லாமல் இருந்தது. அதனால நமக்கு என்ன ஆகும், வாய்ஸ் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருந்தது. ரொம்ப சிக்னல் வந்து புவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராஃபிக் வந்து என்னாச்சு, அக்சஸ் டிராஃபிக் நிறையா அக்கறானது. அதனால் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா ரொம்ப அதான் இனிஷியல் பீரியட். அப்போ தான் வந்து மொபைல் அப்படின்றத ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க 1981 ஓகேவா. ஸோ இப்போ இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்ன இருக்குது, ரொம்ப லோ குவாலிட்டி, டிராஃபிக் வந்து ஹையாக இருக்குது. அதனால் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் 1991 அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சிம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Later, the second generations of mobile systems were placed on digital transmissions with GSM. GSM stands for Global Systems for Mobile Communications. Was most popular standard which is used in second generation. Was most popular standard which is used in second generations, using 900 MHz and 1800 MHz for the frequency bands. GSM mobile systems grow digital transmissions using SIM. SIM stands for Subscriber Identity Module technology to authenticate a user for identifications and billing purpose, and to encrypt the data to prevent listen without permissions. The transmission used as TDMA. TMDA stands for Time Divisions Multiple Access, and CDMA stands for Code Divisions Multiple Access method to increase the amount of information transport on the network. Mobility is supported at layer 2, which stops seamless roaming across assorted access networks and routing domains. This means that each operator must cover the entire area or have agreements in place to permit roaming. ஸோ இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஜென்ரேஷன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஜிஎஸ்எம் மூலியமாக, அதாவது குளோபல் சிஸ்டம் ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபல் சிஸ்டம் மூலியமாக இந்த மொபைல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் சிம்மு இதில் தான் இந்த சிம் கார்டை வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டைம் டிவிஷன்ஸ் அண்ட் கோட் டிவிஷன்ஸ் நமக்கு நம்ம டியூரேஷன்ஸ்லாம் நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது வருது இல்லையா, ஸோ அதெல்லாமே தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. இங்கே இது எதுக்கு சிம் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மெம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் தென் பில்லிங் பர்பஸ்க்காகவும் இந்த சிம் கார்டை வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சிஎம்டிஏ, டிஎம்டிஏ, டிடிஎம்ஏ அதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, அந்த ரோமிங். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போது சென்னையில் வாங்கின சிம்மு வந்து இப்போ நீங்கள் வேறு அனதர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ரோமிங் காமிக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த சிம் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்குவென்சியாக இருந்தது. செகண்ட் ஜென்ரேஷனில் மெகா ஹெட்ஸ் பார்த்துக்கங்க, ஃப்ரீக்குவென்சியோட ரேஞ்ச் என்னென்னா 900லேருந்து 1800. ஸோ ரொம்ப லோ ஃப்ரீக்குவென்சியாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே இதில் பார்த்துருக்கோம், இப்போ சிட்டி படம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் நமக்கு அந்த என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து ஹை ரேட் ஃப்ரீக்குவென்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஸ்பீடப் ஆகும். பட் வந்து நமக்கு நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து க்ரோத் ஆக ரொம்ப ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மூவியில் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீக்குவென்சி, அதுக்காக அந்த மூவிக்கு போனேன். ஓகே. ஸோ தென் செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ். ஸோ இதில் வந்து என்னென்னா ஜிபிஆர்எஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிபிஆர்எஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஹியர். திஸ் இஸ் த எக்ஸஸ் பீரியட் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்கிங் டெவலப்மெண்ட் பிட்வீன் 2G and 3G. ஜிபிஆர்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி இது வந்து நியூ லெசன்ஸ் உங்களுக்கு இல்லையா. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு எக்ஸ்பேன்ஷனும் படிச்சுக்கணும். ஒவ்வொரு லெசன்ஸுக்குமே நான் இன்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ ஏன்னா இது வந்து நியூ லெசன், இது நாட் ஓன்லி இந்த 12th உங்களுக்கு முடிய போகிறதில்ல, அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸ் போகும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களோட லைஃப்க்கும் இது யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் படிங்க. GPRS is a data service which enable mobile device to send and receive message and emails. ஸோ செகண்ட் ஜென்ரேஷனில் தான் ஃபஸ்ட்டு சிம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இந்த செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, GPRS இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்மளால் என்ன பண்ணணும்னா வாய்ஸ் மெசேஜ் மட்டும் இல்லாமல் டேட்டாவையும் சென்ட் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் என்னால் பிக்சரையும் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜென்ரேஷனில் முடியுது. ஓகேவா? தென் தேர்ட் ஜென்ரேஷன் 3G அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா UK 3G லான்ச். This generation of mobile system merge different mobile technology standards and uses high frequency bands for transmission and code divisions, multiple access to deliver data rates of up to 2 megabits, supporting multimedia services. European standard is UMTS, Universal Mobile Telecommunication Systems. Mobile phone systems continue to use digital transmissions with SIM authentications for billing systems for data and encryption. Data transmissions use WCDMA. WCDMA அப்படின்னா wide band code division multiple access, a technique to obtain data rates between 384 kilobits and 2048 kilobits. Few 3G suppliers use ATM, asynchronous transfer mode, for over the air network in MPLS, multi-protocol label switching, or IP for the backbone network. Mobility still support at layer 2 and hence like 2G, it still prohibits seamless roaming beyond heterogeneous access networks and routing domains. The transmissions were band frequency between 1100 and 2200 MHz. All UMTS license holders at UK hold at 20 years license with the conditions that 80% population coverage is achieved by 31st December 2007. The present third generation license operators in UK can be seen below at August 2004. ஸோ இந்த 3Gயில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏடிஎம். ஸோ ஏடிஎம் எதுக்காக வந்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஏடிஎம்மில் நான் வந்து வித்ட்ராயல் பண்ணேன் அப்படின்னு என்ன போகும், என்னோடய மொபைல் நம்பர் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்போம். அந்த கனெக்டிவிட்டினால எனக்கு என்ன ஆகணும், எனக்கு அந்த மெசேஜ் வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம இந்த அமௌண்ட்டை நான் எடுத்துருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன வேணும்னா என்னோடய ஹோஸ்ட் நம்பர், என் மொபைல் நம்பர் வேணும். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொபைல் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த ஹோஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ தான் என்னோடய பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த மெசேஜே கரெக்டாக கன்வே ஆகும். இதுதான் அந்த தேர்ட் ஜென்ரேஷன். அந்த MMS வாய்ஸ் வீடியோ டேட்டா இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, வாட்ஸ்அப் அந்த இதெல்லாமே அப்போயே MMSன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த வாட்ஸ்அப், FB, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இந்த 4G 5Gயில் தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ MMS வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ATM வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த தேர்ட் ஜென்ரேஷனில். தென் ஃபோர்த் ஜென்ரேஷன் 4G is a reaches stage. 4G has been based on a ad hoc networking model where there was no need to fix it and infrastructure operations. ஸோ இந்த 4Gயில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல தான் நான் பர்டிகுலராக இருந்து எனக்கு இந்த டவர் பேஸ் ஸ்டேஷனில் தான் கிடைக்கணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் எனக்கு டவர் இருக்கிறதுனால நான் எங்கே போகிறேன் அப்படின்னோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆக முடியும், என்னால்
அந்த கனெக்டிவிட்டியை நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ஐபி அந்த அட்ரஸ் வந்து எனக்கு அந்த இருக்கிறதுனால நம்ம சொல்லணும் இல்லையா, 3Gயில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதை இல்லை இன்னும் என்லார்ஜ் பண்ணது இந்த 4Gயில் தான். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் நெட்வொர்க் ஹோஸ்ட் அட்ரஸ் இருக்குது. இந்த 802.11 அப்படிங்கிறது ப்ரோட்டோகால்ஸ் அதோட நம்பர். இது வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் என்னாகும், சேஞ்சஸ் ஆகும், அந்த ஹோஸ்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஓகே, mobility features and connectivity to all global IPv6 network to support an IP address for each mobile device. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட மொபைல் ஐபி அட்ரஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களோட மொபைல் ஐபி அட்ரஸ் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஒவ்வொருத்தரும் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு. முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் இருந்தது, அப்புறம் ஆக்டல் மாறிச்சு. இப்போ வந்து ஹெக்ஸாடெசிமல், அதாவது என்னென்னா நம்பர்ஸும் வரும், அட் சேம் டைம் ஆல்ஃபபெட்ஸும் வரும், அதுதான் ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அட்ரஸ் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகும். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாறிட்டே இருக்கும். to 802.11 WLAN wireless LAN, GPRS and UMTS were possible with higher data rates from 2 megabits to 10 to 100 megabits, offering reduced delay and new services. Mobile device will not accept on a fixed infrastructure. They will require enhanced intelligence to self in configuring an ad hoc network and having a routing capabilities to route over the packet switched network. Then fifth generation தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது. Fifth generation is the stage succeeds the 4G and 3G and 2G systems. 5G targets to perform a high data rate, reduced latency, energy saving, cost reduction, higher systems capacity and massive device connectivity. The two phase of 5G, first one will be a release 15 complete by March 2019. Second one release 16 is accepted to complete March 2020 for submission to the ITU, International Telecommunication Union. As a candidate, IMT 2020 technology, ITU IMT 2020 provides speed up of 220 gigabytes. முன்னாடி மெகாபிட்ஸ் பார்த்தோம், கிலோ, அது மாதிரி இப்போ வந்து ஜிகாபிட்ஸ் per second has been demonstrated with the millimeter waves of 15 gigahertz and higher frequency 3 GPP standard include any networking using new radio software. 5G new radio can access at lower frequency from 600 MHz to 6 GHz. Speed in the lower frequency are only modest higher than 4G systems, estimated at 15% to 50% faster. ஸோ 4Gயோட அட்வான்ஸ் ஆஃப் 5G இது வந்து ரெண்டு ஸ்டேஜாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது மார்ச் 2019 அண்ட் தென் மார்ச் 2020. ஸோ இது மாதிரி பண்ணும்போது இந்த 4Gயோட இது ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். இது அந்த ரேட் ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்காங்க 600 MHzலேருந்து 6 GHz வரைக்கும். ஸோ இதுதான் இந்த 5 ஜென்ரேஷன்ஸு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் சிம்மு, செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷனில் நம்மளோட வாய்ஸ் மெசேஜு, இமேஜஸ் இந்த மாதிரிலாம் கம்யூனிகேட் பண்ணிக்க முடிஞ்சது. தென் தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏடிஎம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷனில் ஸ்பீடப் பண்ணாங்க. இந்த இடத்துல தான் டவர் வந்து பர்டிகுலராக கிடைக்கணும் அப்படின்னு இல்லை, பேஸ் ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ரேட்டிங்கை வந்து டேட்டா பிட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. 5Gயும் அதே மாதிரி தான் 4Gயோட அட்வான்ஸாக
5G. Then WLANs, நம்ம சொன்னோம் WLANஸ்னால் ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு. அதை பற்றினா என்ன ஒயர்லெஸ்னால் நமக்கு தெரியும், எனக்கு கனெக்ஷன் எல்லாமே எனக்கு டவர் கிடைக்குது, அதான் ஒயர்லெஸ்ஸு. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு காலேஜஸில் போய் அந்த வைஃபை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட நெட்வொர்க்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வைஃபை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயர்லெஸ் fidelity. It a wireless network technology that permit computers and alternative device to be connected to every alternative into a local area network and to the internet without wires and cables. ஸோ கேபிள் இல்லாமல் ஒயர் இல்லாமல் என்னால் கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவோம், என்னோடய நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஒய்ஃபையோட பேசிக் ரீசன். Wi-Fi is additionally stated as a wireless local area network that stands for wireless local area network, and 802.11 is the technical code for the protocol. ஸோ பார்த்தோம் இல்லையா, 802.11 அப்படின்னு படித்தோம். இது வந்து ஒயர்லெஸ்ஸோட ப்ரோட்டோக்கால் கோடு இது. ஸோ இது அட்வான்டேஜ் என்ன, ஒய்ஃபையோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. எனக்கு என்ஷூர் கனெக்டிவிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு நமக்கு நான் எந்த மொபைல் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறனோ அவங்களோட நம்பர்ஸ் எனக்கு விசிபிள் ஆகுது இல்லையா, அதேமாதிரி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி போகுது அப்படிங்கிறத நம்ம மேலே இந்த சிம்பிள் மூலிமா நம்மளால் பார்க்க முடியுது. அலோ ரிமோட் பிளேஸ் டு பெனிஃபிட் ஃப்ரம் கனெக்டிவிட்டி, எந்த இடத்துலையுமே நம்மளால் கனெக்ட் பண்ணுங்க. லோ காஸ்ட் ஹை பெனிஃபிட், நான் வந்து என்ன பண்ணலாம், மற்றவங்கள்ட்டேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்ன, அது பைசாவே செலவே இல்லாமல் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அதான் பெனிஃபிட்ஸு. இட் ப்ரொவைட் மொபிலிட்டி. எக்ஸாம்பிள், 1 get internet connections wireless through my laptop computer at home, at work because of Wi-Fi hotspot. Both at home and work can be used. ஸோ மொபைல் நெட்ஒர்க் இப்போ நீங்கள் வீட்டில் உங்கள் அண்ணாவோ இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்டோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மொபைல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க்கை. ஸோ இது ஒருத்தவங்க தான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ஒர்க் பண்ணுறது என்ன, 2 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ RFID, இது வந்து வயர்லெஸ் பார்த்தோம். இப்போ வந்து RFID பார்க்க போகிறோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ். RFID இஸ் அ டெக்னிக்கல் டிசைன் டு லொக்கேட் ஆப்ஜெக்ட். RFID அப்படிங்கிறது இப்போ நம்ம சிம் கார்டில் ஒரு செப்பில் இருக்கும். ஸோ அந்த சிம் கார்டில் இருக்கும், உங்களோட மொபைல் பேட்டரியில் இருக்கும். ஸோ அந்த பேட்டரியிலேருந்து அந்த செப்பு, அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் பேட்டரி எடுத்தால் உங்களோட மொபைலை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ரீசன் என்ன, அதோட கனெக்டிவிட்டி கிடச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த சிஸ்டம், அந்த நம்மளோட மொபைல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த RFID அப்படிங்கிறது. இந்த நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னோடய கனெக்டிவிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு கோடு. ஸோ RFID அதுதான். கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட் ஆர் ஈவன் லைவ் ஸ்டாக். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூனிக் கோடு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, பார்கோடு ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ இது பார்கோடு ஸ்கேன் பண்ணோம், இப்போ பண்ணினோம் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பில் இருக்கும், பில்லில் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட நேமு, அதுக்கு ஒரு பார்கோட் கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்ட்டோட பார்கோட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பில் போடும்போது ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும், அது நம்ம என்ட்ரி பண்ணுங்க நெசசிட்டி இல்லை, ஸ்கேன் வந்து மொபைலில் அந்த சிஸ்டமில் ரீட் ஆகிட்டு அந்த பார்கோடை என்ஷூர் பண்ணிடும், கரெக்டாக. ஸோ அதுதான் அந்த RFID அப்படிங்கிறது. டேரெக்டாக போய் நான் என்ட்ரி பண்ணுங்க நெசசிட்டி இல்லை. இது வந்து 2 டிவைடாக பண்ணுவாங்க, பாசிவ் அண்ட் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த RFID வந்து இந்த ஸ்கேனிங் மெத்தட். ஓகேவா. RFID used to radio waves to read and capture information stored on a tag attached on the object. Tag can be read from several feet away and does not need to be in direct line of sight of the reader to be tracked. RFID has been made up of 2 parts, reader and tag of label.
RFID tag installed in the transmitter and receiver. நான் சொன்னேன் இல்லையா, டேரெக்டாக அவங்க வந்து ரீட் பண்ணுங்க நெசசிட்டி இல்லை, அதாவது என்ட்ரி பண்ணுங்க அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், அதை ஸ்கேன் பண்ணால் கூடவே என்னாகும், அது ரீட் ஆகிடும். இது வந்து RFID component on the tag has two parts, a microchip which store and process the information and then antenna to be receive and transmit a signal. The tag reply the information from the memory bank. The reader will transmit to read the result to RFID computer program. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா பார்கோடுன்ட்டு, நான் பார்கோடை ஸ்கேன் பண்ணுறேன். அது ஸ்கேன் பண்ணோன்னா என்ன ஆகுது, எனக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து அது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் என்ன ஆகுது, எனக்கு பில்லாக வந்து காமிக்குது. 2 types of RFID tag were active RFID and passive RFID systems. In passive RFID, the power is supplied by the reader when radio wave from the reader are encountered by passive RFID tag, the coiled antenna from the magnetic field. Battery powered RFID tag is installed with the small battery that power the broadcast of information. ஸோ இந்த RFID என்னென்ன காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, RFID tag அண்டு கண்ட்ரோலர் ரீடர் 3 இருக்குது காம்போனன்ட்ஸு. It has a silicon microchip attached to a small antenna and mounted on a substrate. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, லேயராக கொடுத்துருக்குறாங்க ஆண்டனாஸு. அந்த எம்டி பிளேஸ் வந்து என்னென்னா சப்ஸ்கிரேட்டட். இது வந்து சிப்பு, நமக்கு தெரியும் அது ஒரு சிலிக்கானில் இருக்குது அப்படின்ட்டு. ரீடர் என்ன, இட் ஹேஸ் அ ஸ்கேனர் வித் antennas to transmit and receive signals used for communications. அதான் ரீடிங், பார்கோடிங்கில் ரீட் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணும். நமக்கு எடுத்த இன்ஃபர்மேஷனை அதை ரிசீவ் பண்ணும் சிக்னலை, அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டும் பண்ணிக்கும். தென் கண்ட்ரோல், இட் ஹேஸ் அ ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் வித் அ microprocess with receive the reader input process of the data. அதான் கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோலில் தான் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுது என்ன மைக்ரோ ப்ராசஸ்லேருந்து வந்திருக்கு, எந்த நம்பரு, இப்போ ஏதாவது என்ன ப்ராடக்ட்டு, அதில் என்ன ஸ்டாக், இதெல்லாமே நமக்கு வெளியிலே அதில் என்ன சிஸ்டமில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிடும் இல்லையா, அதுதான் கண்ட்ரோலர். 2 types of RFID என்னென்ன, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஆக்டிவ்னா the tag is as it own power source. These systems are used for larger distance and to track high value goods like vehicle. Passive, the tag gets power from the reader antenna to the tag antenna. They are used for shorter range transmission. Active அப்படிங்கிறது லாங்கர், அதாவது ஹை ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அதை ட்ராக் பண்ண முடியுது ஆக்டிவ். பாசிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் தான் என்ன பண்ண முடியும், அந்த அந்த ஆண்டனாவை நம்ம அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மாடல்ஸ் வந்து படிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.